நேர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் ஜி கிருஷ்ணாராவ். உங்களுக்கு கூறப்போகும் பதிவு என்னவென்றால், அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பணம். அந்த பணம் தான் ரொம்ப தேவை. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இது எல்லாரும் தெரிந்த ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் இந்த பணம் எங்கே வரும், எப்படி வரும், ஜாதகத்தில் சொல்லுது. ஆமாம், அதாவது ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக தனாதிபதி எதிர்பாரா யோகத்தை அள்ளித்தரக்கூடிய 5 கூடியவன், 9 கூடியவன், 11 கூடியவன் நன்றாய் இருந்தால் அவன் பெருத்த பணக்காரன். அதாவது நன்றாக இருக்கணும்னா எப்படி, அவன் நீச்சமாகக்கூடாது, 6-8-12 சாரத்தில் இருக்கக்கூடாது. 2வது, லக்னத்துக்கு 2 கூடிய புதன், ரிஷப லக்னன் வைங்க, 2 கூடிய புதன் தனம், 11 கூடிய குரு லாபம். இந்த தனாதிபதி லாபாதிபதி இணைந்து அவன் அதே ரிஷப லக்னத்துக்கு 5ல் இருந்தால், கன்னியில் இருந்தால், ஐயா நேற்று வரை டீக்கு பறந்து கொண்டிருந்தவன், டீக்கு லாட்ரி கூட சொல்லுவேன், அவங்களாம் முன்னுக்கு வந்துடுறாங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். ஆமாம், இதுலேருந்து என்ன தெரியுது, முக்கியமாக 2, 5, 9, 11 ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அது இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தசை நடக்கணும். ஒரு ஜோசியர் சொல்வார், யோ உனக்கு 2 கூடிய தசை போயா, அச்சு தூள் கலப்பிடும், கடைசி வரைக்கும் கஷ்டம். ஏன் அப்படின்னா, அவருக்கு 6 கூடியவன் சாரம், 8 கூடியவன் சாரம், 12 கூடியவன் சாரம் நந்துங்க இருக்கும். அந்த தசாநாதன் நம்ம 2, 5 கூடியவன் தான். எது ரிஷப லக்னத்துக்கு சாரம் எங்கிருந்து பாருங்க. சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தரை தேடிக்கின்னு போகிறோம் அவர் வீட்டுக்கு. ஐயா உள்ள ஐயாவை பார்க்கணும், இருக்கிறாரா? இருக்கிறாரு, கொஞ்சம் வெளியே உட்காருங்க. வீட்டில் இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள எந்த அறையில் இருக்கிறாரு பார்க்குறப்போ அவர் பூஜை அறையில் இருக்கிறார், அப்போ பூஜை பண்ணுறார். டைனிங் டேபிளில் இருக்கிறார், அவர் சாப்பிட்டுன்னு இருக்கிறார். பெட்ரூமில் இருக்கிறார், ஏதோ பத்துக்குன்னு இருக்கிறார். அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அறையில் அவர் இருக்கிறப்போ அவருடைய செயலை காட்டுது. அதே போல தான் 2 கூடியவன் சொல்லக்கூடாது. அவன் எந்த சாரம் அதை பாருங்க. அந்த சாரம் நல்லா இருந்தாதான் வேலை செய்யுமே தவிர இல்லை செய்யாது. சரி, இப்போ வருவோம் பாயிண்ட்டுக்கு. அதாவது 2, 5 கூடியவன் 9ல் இருந்தாலும் பெருத்த யோகம், கட்டுக்கட்டா பணம் கையில். 2, 11 கூடியவன் 9ல் இருந்தாலும் பாக்கியத்தில் கட்டுக்கட்டாக பணம் கையில். அதே நேரத்தில் லக்னத்துக்கு லாபத்தில் லக்னாதிபதி 2 கூடியவன் லாபத்தில் இருந்தாலும் அவங்களும் படிப்படியாக எங்கேயோ பெரிய லெவலில் பணக்காரனாக வந்துடுவாங்க. இன்னொன்று, லக்னத்துக்கு 9 கூடியவன் குரு 5ல் கெடாமல், அதாவது சாரம் கெடாமல் இருந்தால் எழுதி வைக்கலாம். இன்னைக்கு அலைஞ்சின்னு இருந்தவங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் வந்து அவங்க கையில் வட்டி வாங்குற அளவுக்கு பணம் குவிஞ்சு கிடக்கும். ஆமாம், ஏன் சொல்ல வரேன்னா, முக்கியமாக சும்மா நான் பணக்காரன் ஆகிடுவேன், என் ஜாதகம் பில்லா டாட்டாவா அம்பானியா கேட்டுடலாம்.
எங்க ஜாதகம் சொல்லணுமே, கஷ்டம் சொல்லணும். சொல்லலைன்னா தலைகையே நின்னாலும் ஒன்றும் நடக்காது. நடக்காதுன்னா என்ன, பெரிய கோட்டீஸ்வரனா வர முடியாது. சரி, மீனத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு. பிரமாதமான ஜாதகம் இது. ஏன்னா சுக்கிரனை குரு 9ஆம் பார்வையா பார்த்தான். அப்போ மிதுன லக்னமாக இருந்து கடகத்தில் குரு இருந்து மீனத்தில் சுக்கிரன், அவனும் உச்சம் இவனும் உச்சியம். உச்சனை உச்சன் பார்க்கிறான். பொதுவா உச்சனை உச்சன் பார்க்கக்கூடாது. எப்படி? நேர் பார்வையாக, நேருக்கு நேராக பார்த்தால் பிச்சை போகினும் பிச்சை கிடைக்காது. வாழ்நாள் முழுக்க போராட்டம். ஆனால் இந்த உச்ச கிரகம் இன்னொரு உச்ச கிரகத்தால் பார்க்கறதுனால ஐயா அவனை எங்கேயோ எடுத்துட்டு போகும் கிரகம். அதே நேரத்தில் அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனை உச்சம் பெற்ற குரு 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால என்னவோ எங்கெங்கயோ தேர்ற வேலை ஒன்றும் கிடைக்கிறியா அப்படின்னுவான். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆரம்பிப்பான் தொழில், வருவான் எங்கேயோ. ஆமாம், பிரமாதமாக வருவான். அவனுக்கே தெரியாது. மண்ணை தொட்டா பொண்ணு, எது வச்சாலும் சக்சஸ். பணம் கட்டு 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 கட்டாக எல்லாம் கவுண்டிங் மிஷினில் தான், கையில் கிடையாது, மிஷின் கவுண்டிங். அந்த அளவுக்கு ஜாதகத்தில் 2, 5, 9, 11 அருமையான சாரத்தில் இருந்தால் அவர்கள் இணைந்து நல்ல இடத்தில், அதாவது 5ல் 2ல் 11ல் இருந்தாலும் நீங்கள் கோட்டீஸ்வரன் எழுதியே வைங்க, கவலையே வேணாம். ஆமாம், உங்கள் ஜாதகத்தில் பிரட்டி பாருங்கள், இருக்கிறதா? பெருத்த அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். நன்றி, வணக்கம்.